உறவுகளுக்கு வணக்கம். நடிகர் விஜயகாந்த் அவர்கள் இறந்தாலும் அவர் தமிழ்நாட்டு மக்கள் பல கோடி பேர் மனதில் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. நம்ம காலம் கடந்தாலும் அதை நினச்சிட்டு தான் இருப்போம். ஆனால் விஜயகாந்த் அவர்கள் மரணம் நிகழ்ந்த பிறகும் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவரை மரணப்படுக்கைக்கு இட்டுமே செல்லும் அளவுக்கு மனவேதனை செய்யக்கூடிய பல வேலைகளை பல பேர் செய்தாங்க. அதில் முக்கியமான ஒரு ஆளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பில் பட்டனையும் அழுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். நடிகர் விஜயகாந்த் அவர்கள் நடிகனாக இருந்தபோது பல உதவிகளை செய்த போதும் அவர் நிஜமான ஒரு ஹீரோவா எல்லாருக்குமே தெரிந்திருந்தார். அதுவரைக்கும் விஜயகாந்த் அவர்களுடைய பல நற்பண்கள் தான் இந்த உலகம் ஆனது, இந்த தமிழ்நாடு எல்லாமே பார்த்துட்டு வந்தாங்க. நல்ல ஒரு பேர் வாங்கி கடைசியில் தமிழ்நாட்டு மக்களுக்கு மேலும் நன்மை செய்யணும், அதுக்கு அரசியல் தான் ஒரே வழின்னு சொல்லிட்டு அரசியல் களம் வரணும்னு சொல்லிட்டு சொல்லி அதை நிதர்சனமாக உண்மையாக செஞ்சார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இதுவரை நல்லவராக, இதுவரை சிறப்பான ஒரு மனிதராக, சிறந்த மனிதராக தெரிந்த விஜயகாந்த் அவர்கள் அரசியல் களங்கண்டு எதிர்க்கட்சி தலைவர் ஆன பின்பு மீண்டும் கூட்டணி இல்லாமல் தனியாக நின்ற பின்பு அந்த சிறந்த நல்ல மனிதனை குடிக்காரனாகவும் அவர் பேசிய அனைத்து வார்த்தைகளையும் கட் பண்ணியும் ஒட்டியும் அதை கிண்டல் கேலியும் செய்து நல்ல ஒரு மனிதனை ஒரு காமெடியாக காட்டிய முக்கிய குற்றவாளியே இந்த ஊடகங்கள் தான். நான் அப்படிலாம் எந்த ஊடகம் சொல்ல முடியுமா? அப்ப நீங்க சண்டைக்கு இழுக்கிறீங்க. இப்போது பலதரப்பட்ட மக்களிடம் கையில் ஃபோன் வச்சுட்டு இருக்காங்க. இதனால நிறைய பேர் செய்திகளை பார்க்கறது அதிகமாக விட வலைதளங்களில் இந்த யூடியூப்ல வீடியோகள்ன்றது அதிகமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. பல நல்லது செஞ்ச விஜயகாந்த் அவர்களுடைய இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் சில இந்த அதிமுக திமுக ரெண்டு கட்சிக்குமே இது ஒன்றா தான் வேலை செஞ்சாங்க. அவங்களுடைய ஐடிவிங்கிறவங்க இதை கட் பண்ணியும் ஒட்டியும் தங்களுடைய கட்சிக்கு சாதகமாக விஜயகாந்த் அவர்களை கேலி கிண்டல் பண்ணாங்க. இதை ரெண்டு கட்சியுமே சமதளவு தான் பண்ணாங்க. எல்லா இடத்துலையுமே கேலி கிண்டல் வந்து பண்ணாங்க. அதன் மூலயமா பல செய்தியாளர்களும் இந்த கட்சி சார்ந்த செய்தி நிறுவனங்களும் பல பத்திரிகையாளரும் பல டிவி தொடர்பான பல சேனல்களும் விஜயகாந்த் அவர்களை தொடர்ந்து கிண்டல்களும் கேலியும் செஞ்சு இருந்தாங்க. இதே அளவுக்கு இதை விட பல இடங்களில் உளர்னாரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அந்த நேரத்திலும் சரி, இப்போவும் அவர் அது மாதிரி தான் பண்ணிட்டு வர்றாரு. ஆனால் அவர் அந்த அளவுக்கு இல்லாமல் அதிமுக சேர்ந்தவங்களும் பல பேர் கிண்டல் பண்ணுற அளவுக்கு பல விஷயங்களை செஞ்சுருக்காங்க. ஆனால் அதை விட ரெண்டுத்தையும் விட விஜயகாந்த் அவர்களை பல நேரங்களில் கேலி கிண்டல் செய்து பல இடங்களில் அவர் ஒரு காமெடியாகவும் ஒரு குடிகாரனாகவும் சித்தரித்து இவர்கள் செஞ்ச வேலை தான் விஜயகாந்த் அவர்கள் பெரும் ஒரு மன உளைச்சல் அவர்களுக்கு இருந்தது. இதுவரையிலும் விஜயகாந்த் அவர்களே ஒரு குடிகாரனாகவும் ஒரு காமெடியாகவும் காமித்த சில ஊடகங்கள் கொரோனா நேரத்தில் அவர் தனக்கு சொந்தமான கட்டிடத்தில் கொரோனா நோயாளி உள்ளவங்களுக்கு சிகிச்சை தரலாம் அப்படின்னு சொல்லிட்டோம், தன்னோட இடத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னதால விஜயகாந்த் அவர்களை மீண்டும் ஒரு ஹீரோவாக காட்டி வச்சு இந்த பத்திரிகையாளர்கள் இந்த ஊடகங்கள் எல்லாமே தொடர்ந்து பல நேரங்களில் அவர் ஒரு கேலி சித்திர பொம்மையாகவும் இன்றைக்கு இருக்கிற அந்த 2K கிட்ஸ் எல்லாருக்கும் மனதிலையும் விஜயகாந்த் அவர்கள் ஒரு காமெடி பீஸு, விஜயகாந்த் அவர்கள் ஒரு மது போதை உள்ள ஒரு ஆள், எப்போதும் தண்ணியிலே தான் மிதப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு செல் பயன்படுத்துகிற 2K கிட்ஸ் பல பேர் மத்தியில் ஒரு சிந்தனை அவங்களுடைய மனத்தில் விதைக்கிற அளவுக்கு தான் இந்த ஊடகங்கள்ன்றது விஜயகாந்தை முன்னிறுத்தினாங்க.
அந்த மாதிரி ஒரு தீய செயலை செஞ்சவங்க தான் இன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் இறந்த பின்பு விஜயகாந்த் அவர்களை வச்சு வியாபாரம் பண்ணலாம் சொல்லிட்டு விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பில் அவர் நல்லவர் வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடந்த காலத்தை எல்லாமே எடுத்து போட்டுட்டு வராங்க. இந்த நல்லவர் வல்லவர் எல்லாமே தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா? அப்போ அந்த அளவுக்கு எவ்வளோ மிகச்சிறந்த ஒரு நல்ல மனிதர், இவர் முதல்வர் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஊடகம் சொன்னாங்களா? இல்லை. ஆனால் தவறிடுச்சு. இனிமேல் விஜயகாந்த் போல் யாரும் வருவார்களா? விஜயகாந்த் அவர்களை போல் இனிமேல் மனிதர் பிறக்கவும் வாய்ப்பில்லை, இவ்வளவு ஜனங்களை சம்பாதித்தவர் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசுகிறாங்க. ஆனால் அந்த மனுஷன் தேர்தல் நின்னப்போ அந்த அளவுக்கு காமெடி பீஸாக மாற்றி இவங்க மக்கள் மனதில் இவர் ஒரு குடிகாரர் அப்படின்னு சொல்லிட்டோம், ஒரு காமெடி பீஸும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இந்த ஊடகங்கள் எல்லாமே நடந்து வந்தது. இன்றைக்கி விஜயகாந்த் அவர்கள் இறந்த பின்பு மட்டும் அதை வியாபாரமாக மாற்றி காசாக சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு விஜயகாந்த் நல்லவர் வல்லவர்னு சொல்லிட்டோம். விஜயகாந்தோடைய பாடல்கள் பின்னணிகள்லாம் போட்டு வச்சு விஜயகாந்தை பற்றி பேசிட்டு வராங்க. இந்த மாதிரி பெரும் மன உளைச்சலால் தான் விஜயகாந்த் அவர்களுக்கு மேலும் மேலும் ஒரு சோர்வாக இருந்ததே சொல்லலாம். இந்த ஊடகங்கள் விஜயகாந்த் என்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு சகாபத்தை கடைசி வரைக்கும் மன நிம்மதியோடு இருக்க விடாமல் கடைசி வரையிலும் ஒரு தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தாங்க. பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாக்குற அளவுக்கு தான் மீடியாக்களோட செயல்பாடுகள் தொடர்ந்து இருந்தது. அதை நம்ம கண்மடைய பார்த்தோம். இதை கடைசி வரைக்கும் நம்ம மறக்கவே கூடாது. நீ கம்பன் இருக்க இல்லாட்டி நான் திட்டுவேன், குண்டாக மாட்டாக்க திட்டுவேன், ஜெயலலிதா குண்டாக மாட்டாக்க திட்டுவேன். கேள்வி தேர்தல் நிலையத்தும் பல நேரங்களிலும் விஜயகாந்த் அவர்களுடைய பேச்சை கேலி செய்தும் கிண்டல் செய்தும் இருந்த பல மீடியாக்கள் இன்னைக்கு அதே பேச்சை எடுத்து மியூசிக்கை மாற்றி ஒரு கம்பீரமாக, அன்னைக்கு காமெடியாக காமிச்சவங்க இன்னைக்கு கம்பீரமாக காட்டுறாங்க. ஒரு கேலி சித்திரமாக காமிச்ச விஜயகாந்த் அவர்களை இன்னைக்கு கம்பீரமாக ஒரு தலைவர் மாதிரி காட்டுறாங்க இந்த மீடியா குழுக்கள். இதை விட ஒரு கேவலம் எதுவுமே இல்லை. பணம் சம்பாதிக்கணும்னா எதை வேணால் பண்ணலான்னு சொல்லுவாங்க போல இருக்கு இந்த மீடியா குழுக்கள். இவங்க காசுக்காக யாருடைய கைத்ததையும் அறுப்பாங்க போல இருக்கு. அந்த மாதிரி தான் ஒரு கேவலமான செயலை செஞ்சிட்ருக்கு இந்த மீடியாக்கள். இந்த மீடியாக்கள் எப்போவுமே காசு பின்னாடி தான் போவாங்க போல இருக்கு அப்படின்ற ஒரு சிந்தனையை நமக்குள்ளே விதைச்சிருக்கு. கேப்டன் விஜயகாந்திடம் பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு பல பதில்கள் அவர் சொல்லியிருக்காரு. எனக்கு அவர் சொன்ன பதிலே ரொம்ப பிடிச்ச ஒரு நச்சு பதில் தெரியுங்களா? இதுதான். இந்த கேள்வி நீங்க ஜெயலலிதா போய் கேட்க முடியுமா? கேட்கவே மாட்டீங்கல்ல, பயப்படுவீங்க.